காஷ்மீர் சட்டமன்றத்தில் ஆம் ஆத்மி எம்எல்ஏ மெஹ்ராஜ் மாலிக் பாஜக எம்எல்ஏக்களால் தாக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சட்டப்பேரவை வளாகத்தில் அரங்கேறிய தள்ளுமுள்ளு சம்பவத்தின் பின்னணி என்ன? வக்பு சட்ட திருத்த விவகாரம் தொடர்பாக காஷ்மீர் சட்டப்பேரவையில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் இடையே கடும் மோதல் நிலவி வருகிறது. இதனால் கொந்தளிப்பான சூழல் நிலவி வரும் நிலையில் புதன்கிழமை அவையில் பேசிய ஆம் ஆத்மி எம்எல்ஏ மெஹ்ராஜ் மாலிக் சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்ததால் குழப்பம் வெடித்தது. பாஜக எம்எல்ஏ விக்ரம் ரந்தாவா அவர் இந்து சமூகத்தை அவமதிப்பதாக குற்றம் சாட்டி மாலிக்கின் பேச்சை கடுமையாக கண்டித்தார். கடும் அமளி காரணமாக சட்டப்பேரவை 3 மணி நேரம் ஒத்திவைக்கப்பட்டது. அப்போது அவைக்கு வெளியே ஆம் ஆத்மி எம்எல்ஏவுக்கும் பாஜகவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. கடந்த 10 ஆண்டுகளில் மத்திய அரசின் ஆட்சியின் கீழ் ஜம்மு காஷ்மீரில் அதிகரித்து வரும் மதுபான கடைகள், குறிப்பாக வழிபாட்டு தலங்களுக்கு அருகில் செயல்படும் மதுபான கூடங்கள் பற்றி பாஜக மௌனம் காத்ததாக மெஹ்ராஜ் மாலிக் குற்றம் சாட்டினார். ஆனால் பொதுமக்கள் போதைக்கு அடிமையாவது குறித்து அவர்களுக்கு கவலை இல்லை. மது கடைகளை அவர்கள் மூடுவார்களா என்ற ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். இதனால் ஆத்திரமடைந்த பாஜக எம்எல்ஏக்கள் அவருடன் கைகலப்பில் ஈடுபட்டனர். அப்போது ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவில் மாலிக் ஒரு மேஜை மீது விழுந்து அது உடைந்தது. பின்னர் மாலிக்கை கண்காணிப்பு மற்றும் வார்டு ஊழியர்கள் சபைக்குள் அழைத்துச் சென்றனர். இதனால் சட்டமன்ற வளாகத்தில் பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. அதன் பின் அவைக்குள் சென்ற மெஹ்ராஜ் மாலிக் தன்னை பாஜக எம்எல்ஏக்கள் தாக்கியதாக மேஜை மீது ஏறி நின்று முறையிட்டார். இது தொடர்பான வீடியோக்கள் தற்போது சமூக ஊடகங்களில் பரவி வருகிறது.